காலைல எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறது, இதெல்லாமே நம்ம வயிற்றுல அசிடிட்டி வர்றதுக்கும் உணவு குழாய் தொண்டையில் அந்த அசிடிட்டினால ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் நிறைய படுத்துது. வணக்கம், நான் டாக்டர் ராகுல், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர். ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அதாவது வயிறில் இருக்கிற புண், அல்சர், அசிடிட்டி ப்ராப்ளம்னால அதை எதிர்கழிச்சு நம்ம உணவு குழாயிலையும் தொண்டையிலையும் என்னென்ன ப்ராப்ளம் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம சாப்பிட்ற ஃபுட் டயட் ஹேபிட்ஸ், அதாவது நம்ம நிறைய ஸ்பைசஸ் எடுத்துக்குவோம், எல்லாத்துலேயும் மிளகா மசாலா நிறைய எடுத்துக்கிறோம் ஒன்று. செகண்ட், அன்டைம்க்கு சாப்பிடுவோம். காலைல ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, வேலைக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவோம், லஞ்ச் லேட் ஆகும், நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் டின்னர் 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்டு படுப்போம். தேர்டு, சாப்பிட்ட உடனே படுக்கிறது. மதியமாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே படுத்துருவோம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ், காலைல எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறது, இதெல்லாமே நம்ம வயிற்றுல அசிடிட்டி வர்றதுக்கும் உணவு குழாய் தொண்டையில் அந்த அசிடிட்டினால ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் நிறைய படுத்துது. இதில் என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, நமக்கு தொண்டை வலி, தொண்டையில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, தொண்டை எரிச்சல், தண்ணி குடித்தாலும் ரொம்ப எரிச்சலாக வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலான்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும், நைட் ஒரு 7 o'clock முன்னாடி டின்னரை முடிச்சிருங்க. இதை தாண்டி இந்த தொந்தரவு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ENT டாக்டர் இல்லாட்டி கேஸ்ட்ரோ டாக்டர் பார்க்கணும்.